சிறந்த குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இதில் இந்திய குறும்படம் அந்த ஆஸ்கர் விருதை பெற தவறிவிட்டது. சிறந்த குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருது ஐ எம் நாட் அ ரோபோட் என்ற குறும்படத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த சிறந்த குறும்படத்திற்கான பட்டியலில் இருந்த அனுஜா என்ற இந்திய குறும்படம் விருதுக்கான வாய்ப்பை இழந்திருக்கிறது. சிறந்த ஆவணப்படத்திற்கான நோ அதர் லேண்ட் திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கு தேர்வாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, சிறந்த குறும்படத்திற்கான பட்டியல்ல அனுஜா அப்படின்ற இந்திய குறும்படம் இருந்தது, லிஸ்ட்ல இருந்தது. ஆனா விருது வாய்ப்பை இழந்திருக்கிறது. என்ன விவரம் பாலாஜி? ஆனந்தி, 97வது ஆஸ்கர் அவார்ட்ல இந்த செய்தி நம்ம இந்தியர்களுக்கான முக்கிய செய்தி. இந்த செய்தி அதாவது ஆஸ்கர் அவார்ட் பல்வேறு கேட்டகரியில வழங்கப்பட்டு வருது. அதுல இந்தியா சார்பில் நடிகை பிரியங்கா சோப்ராவோட தயாரிப்புல உருவான அனுஜா குறும்படம் தான் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் பிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில லிஸ்ட் ஆகி இருந்தது, நாமினேட் ஆயிருந்தது இந்தியா சார்பில் இருந்து. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லைன் அப்படிங்கிற இங்கிலீஷ் ஷார்ட் பிலிமும், ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற டச் மொழியில உருவான ஷார்ட் பிலிமும், த லாஸ்ட் ரேஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் ஆங்கில மொழியில உருவான ஷார்ட் பிலிமும் நாமினேட்ல இருந்தது. இந்த ஷார்ட் பிலிம்களுக்குள்ள ரொம்ப கடுமையான போட்டி இருந்தது. பல கட்டங்களா தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த மூணு உட்பட இன்னும் 2 ஷார்ட் பிலிம்கள் ஃபைனலுக்கு லிஸ்ட் ஆகிருந்தாங்க. இதுல ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிற லைவ் ஆக்ஷன் ஷார்ட் பிலிமுக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கு ஆனந்தி. அனுஜா ஷார்ட் பிலிம் ஆடம் ஜே கிரீவ்ஸ் அப்படிங்கிற இயக்குனர் இயக்கியிருந்தாரு. இது ஹிந்தி மொழியில உருவான ஷார்ட் பிலிம். இதை பிரியங்கா சோப்ரா தயாரிச்சிருக்காங்க. சிறார்களோட, குறிப்பா சிறுமிகள் தன்னோட அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளும் பிரச்சனையை மையமா வச்சு இந்த ஷார்ட் பிலிம் உருவாக்கப்பட்டது. இந்த ஷார்ட் பிலிமுக்கு எப்படியும் விருது கிடைக்கும் சொல்லிட்டு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்தியாவில் இருக்கிற முக்கிய கலைஞர் எல்லாருமே இந்த ஷார்ட் பிலிமுக்கு விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ஒரு முக்கியமான விருது, உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விருது விழால இந்த முறை இந்தியா சார்பா போட்டியிட்ட லைவ் ஆக்ஷன் ஷார்ட் பிலிம் பிரிவுல போட்டியிட்ட இந்த அனுஜா குறும்படம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு ஆனந்தி. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.